ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரவஷிதா கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஸ்பைசியான மாங்காய் சாதம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். அது ஈவன் ஸ்கூல் டேஸில் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் அப்லோட் ஆகிற நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆஸ் யூஷுவல் ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். கொஸ்டின் என்னென்னா, மலை பிரதேசங்களில் வளராத மரம் எது? இதற்கான பதில் இந்த வீடியோவிலே பார்க்கலாம். இப்போ ரெசிபிக்கு போகலாம். மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு தேவையான அளவு காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை, ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவுமே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. இது போல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு. நெக்ஸ்ட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. ஒரு 3 or 4 டைம்ஸ் மட்டும் வறுத்து விட்டுட்டு ஆற வச்சிடலாம். அந்த சூடுலேயே கடுகு பொரிஞ்சிடும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் நைஸாக ரன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, சிறிதளவு மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு காரத்துக்கு தேவையான அளவு காய்ந்த மிளகாய், அதாவது ஒரு ஃப்ளேவருக்காக தான் இதில் சேர்க்குறோம். கறிவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயத்தூள் சிறிதளவு. நெக்ஸ்ட்டு மாங்காய் துருவி வச்சுருக்கேன். நான் ஒரு மீடியம் சைஸ் மாங்காய், அதாவது ஒரு 1/2 கப் அளவுக்கு மாங்காய் துருவி வச்சுருக்கேன். இது நல்லா புளிப்பு இருக்கிற மாங்காய். இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாங்காய் இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது நம்ம நார்மல் மாங்காய் சாதம் வீட்டில் எப்படி செய்வோமோ அதே தான். ஆனால் இதில் லைட்டாக ஒரு சின்ன டேஸ்ட் வேரியேஷன் தான் இருக்கும். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஒரே மெத்தடில் செய்கிறதுக்கு 1 டைம் இது போல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாங்காய் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாதம் இது கூட நான் சேர்க்க போகிறேன். நான் 1 கப் அளவு சாதம் வடித்து வச்சுருக்கேன். நான் அது இது கூட சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சாதம் மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுடைய சுவையான ஸ்பைசியான ஹெல்த்தியான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் சாதம் பிடிக்காதுன்ட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கேள்விக்கான பதில் பார்த்துடலாம். என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா, மலை பிரதேசங்களில் வளராத மரம் எது? அதற்கான பதில் மாமரம். மாமரத்துக்கு நிறைய வெப்பம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சன்லைட் டைரெக்டாக மரத்து மேலே விழணுமா. அப்போ தான் அந்த மாமரம் நல்லா செழிப்பாக வளருமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.